புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய திவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய திவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவில் எனக்கு பிரியமான பிள்ளைகளே, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவிலே ஆராதனைக்குரியவராக, நம்முடைய நன்றிக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக திருப்பியிடம் பிரசன்னமாகி இருக்கிற இவரை ஆழமாய் உற்று நோக்குவோம். தன் பிள்ளைகள் தனக்கு முன்பாக ஒருவிதமான வாழ்க்கையையும், தன்னுடைய சாயலில் வாழ்கிற அடுத்திருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக வேறு வகையான ஒரு வாழ்க்கையையும் வாழ்வதை விரும்பாத தெய்வம் இவர். எப்போதும் என் பிள்ளைகள் வெளிவேடம் இல்லாமல் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாவற்றிலும் கலப்படம் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்ணுகிற உணவில், குடிக்கின்ற நீரில், சுவாசிக்கின்ற காற்றில் எல்லாம் கலப்படமாக இருக்கிறது. இதோ கடவுளுக்கு இணையாக இருக்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல், உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட அன்பிற்காக உங்களையும் என்னையும் பாவ சாப கட்டுக்களிலிருந்து விடுவிக்கும்படியாக இறங்கி வந்த இந்த தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தின அன்பு என்பது உண்மையான அன்பு. நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வாக இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தியவர். ஆனால் இந்த உண்மையின் தெய்வத்தை, நமக்கு வழியும் வாழ்வுமாக இருக்கிறவரை தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்துகிற பிள்ளைகள் சட்டையை மாற்றிக்கொள்வதைப் போல நேரத்திற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகள், கருத்தியல்களை மாற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தன் திருப்பாதம் வந்து சேர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை இந்த ஆராதனை டிவி வழியாக நம்முடைய இல்லம் தேடி வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர், மகனே மகளே, நீ எனக்கு உண்மையாயிருப்பாயா? உனக்குள் இருக்கிற போலித்தனங்களை எல்லாம் விட்டு விடுவாயா? அன்பு என்கிற பெயரில் இன்றைக்கு அதை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, இதோ என் குருதியை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேனே, என் உடலையே உனக்கு உணவாக கொடுத்திருக்கிறேனே, எனக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த உண்மை உன்னை ஆட்கொள்ள நீ அனுமதிப்பாயா?
உன்னை மூழ்கடித்து கொண்டிருக்கக்கூடிய அற்ப சுகத்திற்காக, சிறிது நேர இன்பத்திற்காக உன்னை பல நிலைகளிலும் தடுமாற வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாய நிலைகளிலிருந்து, கட்டுக்களிலிருந்து, புனைவுகளிலிருந்து, போலியான நடிப்புகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஆவலை இன்றைக்கு என்னிடத்திலே நீ வெளிப்படுத்துவாயா என்கிற தாகத்தோடு வந்திருக்கிற நம் ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். பாவத்தை பின்னுக்கு தள்ளி பாவிகளை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறவர் அவர். என்னால் உண்மையா இருக்க முடியலப்பா என்று நம்முடைய குற்றத்தை உணர்ந்து, நம்முடைய வாழுகின்ற சூழ்நிலையினுடைய அந்த நிலையை உணர்ந்து இயேசுவே என்று அபய குரல் அனுப்புகிற போது நிச்சயமாக அன்றைக்கு பேதுருவை கை நீட்டி பிடித்து ஏன் ஐயம் கொண்டாய் என்று அவருக்கு வலிமை தந்தவர் நமக்கும் வலிமை தரும்படியாக இதோ இந்த பாடல் வரிகள் வழியாக இயேசுவை துதித்து நம்மையும், நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும், நம் குடும்பங்களையும், நம் வாழ்வாதார செயல்பாடுகளிலே இன்றைக்கு மண்டி கிடக்கிற எல்லா போலித்தனங்களும், உண்மைக்கு எதிரான செயல்பாடுகளும் நம்மை விட்டு அகலும்படியாக நல்லவர் இவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை பற்றி பிடித்திருக்கிற சாத்தானின் கட்டு எதுவாக இருந்தாலும் உடைத்தெறிந்து நமக்கு புது வாழ்வை தரக்கூடிய இந்த இயேசுவிடத்திலே, அவருடைய இரக்கத்திலே நம்பிக்கை வைத்து நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். தம் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், என்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, நீ கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம்
நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. பிரியமானவர்களே, நானே உண்மை உயிர் என்று சொன்ன ஆண்டவர், அந்த உண்மையே உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னவர், தன்னை நோக்கி பார்க்கிற தன் பிள்ளைகள் என்று மார்தட்டி சொல்லிக் கொள்ளுகிற நீங்களும் நானும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போமா? உண்மையான பிள்ளைகளாக நானும் என் வீட்டாரும் இயேசுவே உமக்கே ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களில் இருக்கிற எல்லா வெளி வேஷங்களும் உம்முடைய வல்லமையினாலே களைந்தறியப்படும்படியாக இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று இயேசுவிடத்திலே நம்மை கையளிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் திருமகன் இதோ நற்கருணை வடிவிலே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்முடைய பேரன்பை, உம்முடைய முடிவில்லாத வாழ்வு தருகிற இரக்கத்தை சிறப்பாக நினைவு கூறக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் நன்றி அப்பா என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆராதனை டிவி வழியாக ஒரு குடும்பமாக எங்களை நீர் ஒன்று சேர்த்திருக்கிறேன். நன்றி அப்பா. நாங்கள் பல்வேறு போலித்தனங்களால் வெளிவேடங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உமக்கு முன்பாக ஒன்றும் மனிதர்களுக்கு முன்பாக ஒன்றும் என்று முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த போதும் கூட எங்கள் மீது நீர் அன்பு காட்ட தவறவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்த தவறவே இல்லை. பல ஆபத்துக்களிலிருந்து, பல நெருக்கடி நிலைகளிலிருந்து இயேசுவே தாவீதின் மகனே என்று நோக்கி கூவி அழைத்த உம் பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வருகிற தெய்வமாய் நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்காக நான் வழக்காடுபவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக எங்கள் சார்பாக செயல்பட்டிருக்கிறேன். எத்தனையோ சோதனைகளிலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். பாப சாப கட்டுக்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். நலம் உடல் உள்ள நலம் தந்த தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் உண்மையாயிருக்க எங்களை அழைத்திருக்கிறேன். குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா என்கிற கேள்வியை இன்றைய நற்செய்தி வழியாக நீர் எங்கள் மத்தியிலே எழுப்பி, நாங்கள் எங்களுக்குள் இருக்கிற மரக்கட்டைகளை பாராமல் அடுத்தவர் கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை துருவி துருவி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பதை நினைத்து வேதனையோடு, மகனே மகளே, இதோ உன் வாழ்க்கையிலே எத்தனையோ பலகீனங்கள், பாவங்கள், சாபங்கள் நிறைந்திருக்கிறதே, அவற்றிலிருந்து முதலில் வெளியே வா. அடுத்திருப்பவரை விமர்சிப்பதற்கு முன்பாக, அடுத்திருப்பவருடைய குறைகளை பெரிதாக்கி அவர்களை அநேகருக்கு முன்பாக தலைகுனிய வைப்பதில் நீ காட்டுகிற ஆர்வம் சரியானது அல்ல என்று இதனாலே எங்களை குமையே வெளிப்படுத்தி இருக்கிறேன். இயேசுவே, நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய குற்றங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் எங்களுக்காக வாதிடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நியாயாதிபதிகளாக இருக்க முயற்சி செய்கிறோம்.
அதை சரி என்று நாங்கள் கட்ட பார்க்கிறோம். ஆனால் அடுத்திருக்கிறவரில் எங்களுடைய உறவுகளில் நட்புகளில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய குறைகளை கூட பெரிதாக்கி ஊதி ஊதி அவர்களுக்கு மானக்கேட்டை கொண்டு வருவதிலே பல நேரங்களில் எங்களையே நாங்கள் தொலைத்திருக்கிறோம். இயேசுவே, எங்களை மன்னிக்கின்றவர் நீ. இதோ எங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறோம். தேவையில்லாமல் எத்தனையோ பிள்ளைகளை குறித்து புரணி பேசி எத்தனையோ பேருடைய பெயருக்கு அபப்பெயரை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிற, குடும்பங்களிலே பிளவுகளை உண்டாக்கின, பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியிலே சிதைவுகளை கொண்டு வந்த எல்லா பாவங்களுக்காக குற்றங்களுக்காக இடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். இரக்கத்தின் தெய்வம், எங்களை மன்னித்து எங்களுக்கு நல்வாழ்வை, எங்களுக்கு விடுதலையை, முதலில் நாங்கள் எங்களுக்குள் இருக்கிற குறைகளிலிருந்து பலகீனங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஆர்வத்தை, அதற்கான ஒரு முனைப்பை வெளிப்படுத்துவதற்கு இயேசுவே இந்த நாளிலே எங்களையே நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அன்பு என்கிற பெயரில் பல நேரங்களிலே போலித்தனமான உணர்வுகளை காட்டி எங்களுடைய இச்சைகளுக்காக அற்ப சுகத்திற்காக எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்திருக்கிறோம். இயேசுவே, மன்னிப்பின் தெய்வமே, இரக்கத்தின் ஊற்றானவரே, இதோ உம்முடைய சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் வழியாக இதோ எங்களுடைய பாவ எல்லா அழுக்குகளிலிருந்தும் நீரே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உண்மையான பிள்ளையாய் நாங்கள் உமக்கு முன்பாகவும் உம்முடைய சாயலில் வாழ்வதற்கு நீர் மத்தியிலே கொடுத்திருக்கிற உறவுகளுக்கு முன்பாகவும் நாங்கள் எந்த ஒரு வெளி வேஷமும் இன்றி நடிப்பும் இன்றி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற நிலைகளையெல்லாம் நாங்கள் புறந்தள்ளி உண்மையான பிள்ளைகளாய் நல்ல பிள்ளைகளாய் வாழ இந்த நாளிலே மதாவியை எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு வகையான புரணி பேசின மனிதர்களின் இன்னும் பல்வேறு வகையான அவப்பெயர்களை ஏற்படுத்திய பிள்ளைகளினுடைய செயல்பாடுகளினால் பாதிப்பை அடைந்த எத்தனையோ பிள்ளைகளின் கண்ணீரை ஆண்டவரே நீர்தாமே துடைத்து உம் பிள்ளைகளுக்கு வாழ்வை, உம் பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை, உம் பிள்ளைகளுக்கு உயர்வை, உம் பிள்ளைகளுக்கு சிறப்பை நீரே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனபாரங்களோடு உம் திருமுன் நிற்கிற, குற்ற உணர்வுகளோடு உம் திருமுன் நிற்கிற, பல்வேறு உடல் உள்ள உபாதைகளோடு உம் திருமுன் நிற்கிற, வாழ்வின் பல தடைகளோடு போராட முடியலப்பா என்று இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீ வல்லமையாய் இறங்குவதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற எல்லா துன்பங்களிலிருந்தும் எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் உம் பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா தீயோனின் தாக்குதல்களிலிருந்தும் இயேசுவே நீர் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி உம் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய அத்துணை ஆசீர்வாதங்களும் நிறைவாய் உம் பிள்ளைகளுக்கு நீ கிடைக்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயருவருள்ள மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. இனியதல் தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே,
ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளில் ஆராதனை டிவி வழியாக ஆண்டவரினுடைய திருப்பீடத்தை நாம் சூழ்ந்திருக்கிறோம். இது என் உடல், இது என் இரத்தம் என்று தன்னையே உணவாக நமக்குள் தரக்கூடிய உன்னதமான இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பெயரால் வணக்கத்தை உரித்தாக்கி அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னையே உணவாக நமக்கு கொடுக்கிறார் என்றால் அவரில் விளங்கிய அந்த உண்மையை, எந்த கலப்படமும் இல்லாத அன்பை நாமும் வாழ்வாக்க வேண்டும். எல்லாருக்குமே இன்றைக்கு வழி நடத்தக்கூடிய பொறுப்புகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பெரிய தலைவர்கள், அதிகாரிகள் அப்படிங்கிற நிலையில் இல்லாவிட்டாலும் ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய சிறிய சிறிய நாம் ஏற்றுக்கொண்ட பணி நிலைகளிலே பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிற போது அவற்றில் நான் உண்மையானவனாக இருக்கிறேனா என்பது இன்றைய வாசகங்களின் பின்புலத்தில் இயேசு நமக்கு முன்வைக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. பல நேரங்களில் உலக பெருமைக்காக, உலக புகழ்ச்சிக்காக, சிற்றின்பத்திற்காக அவங்களுக்கு முன்னாடி ஒன்று, இவங்களுக்கு முன்னாடி ஒன்று, கடவுளுக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லி பல வேஷங்களை இன்றைக்கு போட்டுக்கொண்டு வேஷதாரிகளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப இயேசுவுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய காரியம். இயேசுவின் இதயத்தை ஊடுருவி இன்னும் அதிலிருந்து இரத்தத்தை, தண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் இன்றைக்கு நாம் கொஞ்சம் நம்மையே சிந்தித்து பார்த்தவர்களாக, என் வாழ்க்கையில் தனிப்பட்ட என்னுடைய செயல்பாடுகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலப்படம் என்ன, உண்மையான உள்ளத்தை கடவுளுக்கு கொடுப்பதற்கு எது என்னை தடுத்து கொண்டிருக்கிறது என்கிற சிந்தனைகளை உள்வாங்கி நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலிக்கு நம்மையே தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல்
வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 12 முதல் 14 முடிய. விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதுநோக்குடன் வாழச் செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கம் அமைதியும் உரித்தாகுக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் எனக்குண்டு. ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே எனது உரிமை சொத்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணிக்கருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. இயல் 6 39 தொடங்கி 42 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆராதனை டிவி வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெறுகின்றன பேற்றினை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்வதரும் வார்த்தையை, வார்த்தைக்கான அவருடைய பணியாளர்கள் வழியான விளக்கத்தை பெறக்கூடிய பேற்றினையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆராதனை டிவியின் பொறுப்பாளர்களாக இருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியில் நாம் பாட கேட்டதைப் போல, உம் வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். குருத்துவ ஜெபம் என்று சொல்லப்படுகிற யோவான் நற்செய்தியாளர் 17ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய தந்தை கடவுளை நோக்கி தம் சீடர்களின் வழி தம் செய்தியை கேட்டு தம் மீது நம்பிக்கை கொள்ள இருக்கிற உங்களையும் என்னையும் இயேசு ஒப்பு கொடுத்து ஜெபித்த மிக சிறப்பான ஒரு நீண்ட ஜெபத்திலிருந்து இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. உண்மையினால் அவர்களை, யார்? இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நீங்களும் நானும், நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறவங்க, இன்னும் கடவுளினுடைய அந்த வாழ்வு கொடையை பெற இருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே உண்மையினால் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உண்மையில்லாத நிலைகள் பரவி பெருகி இருக்கிறது. கலப்படம் இல்லாத நிலைகளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உணவிலும் கலப்படம், உறவிலும் இன்றைக்கு கலப்படம் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. எந்த அளவுக்கு இந்த கலப்படம் இன்றைக்கு இந்த மானுடத்திற்குள்ளே நிறைந்திருக்கிறது என்றால், இதுதான் உண்மை, இதுதான் போலியானதுன்னு நம்மளால் பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கலப்பட நிலைகள் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? பழைய மொழிபெயர்ப்பில் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் குரூர தன்மை இருக்கிறதுனால இப்படிப்பட்ட வார்த்தைகள் மாற்றம் பெற்றிருக்கிறது பொது மொழிபெயர்ப்பில். அன்புக்குரியவர்களே,
நம்முடைய உருவாக்கத்திற்காக, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்பதற்காக திருவிவிலியம், திரு அவை நமக்கு ஒரு சில விதிமுறைகளை கொடுத்திருக்கிறது. 10 கட்டளைகள், திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள், இதெல்லாம் நம்முடைய உருவாக்கத்திற்கு, நம்முடைய மேம்பாட்டிற்கு, கடவுள் மனித உறவில் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் கொள்ளுகிற இந்த உறவு, நட்பு, இந்த இயற்கையோடு, கடவுள் படைத்த இந்த பிரபஞ்சத்தோடு நாம் வளர்த்து கொள்ளுகிற உறவில் எவ்வளவு உண்மையானவர்களாக இருக்கணும், ஒழுக்கமானவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் அதில் முதிர்ச்சி பெறணும், பக்குவ அடையணும். அப்படிங்கிறதுக்காக இந்த வழிகாட்டு ஒழுக்க நெறிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அடிப்படையில் இந்த ஒழுக்க நெறிகள் அன்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டவை. அன்பின் ஊற்றாகி இருக்கக்கூடிய கடவுளிடமிருந்து வந்தவை தான் இந்த 10 கட்டளைகள். அந்த அன்பினுடைய ஊற்றானவராக இருக்கக்கூடிய மகன், அந்த மகனில் நம்பிக்கை கொண்ட இந்த இறையாட்சி சமூகம் திரு அவை என்கிற பெயரில் உருவான போது ஒரு சில உருவாக்கத்திற்காக நமக்குள்ளே ஒரு சில காரியங்களை நாம் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, தேவையில்லாத வம்புகள், சண்டைகள், சச்சரவுகள் வரக்கூடாது என்பதற்காக, ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஒழுங்குமுறைகள். ஆனால் அது மோசே வழியாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் திருச்சட்டங்களாக எண்ணிக்கையில் மாற்றப்பட்ட நிலைகளும் சரி, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை கற்பிக்கக்கூடிய நம்முடைய ஃபாதர்ஸு, சிஸ்டர்ஸு, மறைக்கல்வி ஆசிரியர்கள் பல நேரங்களில் தவறான பார்வையிலே, ஒரு குறுகிய பார்வையிலே அவற்றை நம் மீது திணித்து விடுவதால் பல நேரங்களில் அது நமக்கு சுமையாக மாறிவிடுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் பார்வையற்றவராக இருந்தால், நீங்கள் கற்பிக்கிற அந்த ஒழுங்குமுறையை குறித்து, திருச்சட்டத்தை குறித்து உங்களுக்கே போதிய தெளிவு இல்லைன்னா எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்க முடியும்? அதான், நீங்கள் பார்வையற்றவராக இருக்கிற போது நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு பார்வை தர முடியும் அல்லது வழிகாட்ட முடியும்? பல நேரத்தில் நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு நான் போராடுகிறேன், வாதிடுகிறேன். நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி அவ்வளோ திறமைகளை நம்முடைய வாதங்கள் முன்வைக்கிறது. ஆனால் அதே தவறை இன்னொருவர் செய்கிற போது, இன்னொருவர் அந்த தவறான சொல்லை சொல்லுகிற போது அப்படியே கர்ச்சிக்கும் சிங்கம் போல கபார்னு அவங்க மேலே பாயிரும். சொல்லுவாங்க இல்லையா, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி பெருச்சாலியை பெருமாளாக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தவர் மீது அவ்வளவு வன்மம் நமக்குள் இருக்கிறது. நான் தவறு செய்தால் அது ஏதோ ஒரு சூழலில் நான் தவறு செஞ்சிட்டேன், ஆனால் அதையே அடுத்தவர் செய்தால் அவர் வேண்டுமென்றே செய்தார், பழி வாங்க வேண்டுவதற்கு செய்தார், என் பேரை கெடுக்கண்ணனே செஞ்சார் சொல்லி அபாண்டமாக பழி சுமத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களை, இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், குருவை போல சீடன். அந்த குருவிடத்திலே விளங்கக்கூடிய உண்மையை, குருவிடத்திலே விளங்கக்கூடிய நீதியை, குரு வெளிப்படுத்தக்கூடிய அன்பை, இரக்கத்தை நாமும் வெளிப்படுத்தக்கூடிய சீடர்களாகத்தான் இருக்கோம். ஆனால் பல நேரத்தில் இந்த சட்டங்களை அறிந்திருப்பது, அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்பதெல்லாம் ஏதோ நான் சட்டங்களை பற்றி படிச்சிருக்கிறேன், இந்த ஒழுங்குமுறைகளை பற்றி படிச்சிருக்கிறேன், இதை இவன், இவ, அவன், அவ கடைப்பிடிக்கிறாங்களா பார்க்கறது மட்டும்தான் ஏன் வேலை. அப்படி தான் இன்றைக்கு இந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள், சமய அதிகாரத்தை கைகளில் கொண்டிருக்கிறவர்கள் வாழ்கிறார்கள். இயேசுவின் காலத்து மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. அவங்க மக்களுக்கு முன்னாடி தங்களை எஜமானர்களாக காட்டி கொண்டார்கள். ஒரு சூப்பர்வைசரை போல, நீ இதை செய்றியா, நீ இதை காணிக்கை கொடுத்துட்டியா, உன் காணிக்கையில் அது சரியில்லை, உன் காணிக்கையில் இது ஓட்டையாக இருக்குது, நீ கொண்டு வந்தது பத்தாது, இது சரியில்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது என்று மற்றவர்களினுடைய அந்த சமய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய சடங்கு முறைகளை, அடையாளங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய மேற்பார்வையாளர்களாக மாறிப்போய் கடவுளுக்கும் இடையே, மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை மேலும் மேலும் அந்நியப்படுத்தினதால் தான்
இயேசு அவ்வளவு கோபத்தோட இந்த வார்த்தைகளை சொல்ல, உங்கள் கண்ணில் இந்த சட்டத்தை, இந்த ஒழுங்குமுறைகளை நீங்களே வாழ்வாக்க முடியலை, உங்களாலேயே அதை வாழ்வாக்க தெரியலை. உங்களுடைய வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் இடையே அவ்வளவு முரண்பாடுகள், அவ்வளவு இடைவெளிகள், இவ்வளவு கபடதாரிகளாக, வெளிவேடக்காரர்களாக நீங்கள் இருந்து கொண்டு ஏன் சுமையான காரியங்களை எளிய மக்கள் மீது சுமத்துகிறீர்கள்? அன்புக்குரியவர்களே, நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு சோதனை தான் பல நேரங்களில். ஏன்னா எப்பயுமே இந்த அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துவது, அடுத்தவரை குறை சொல்லுக்கு உள்ளாக்குவது என்பது மிக எளிதாக நமக்குள்ளே வந்து நிற்கிற காரியமாக, அதுவே நம்மை பார்த்து ஒருவர் சொல்லுகிற போது அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியலை. நம்ம அப்படின்னா இன்றைக்கு இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் அப்போ என் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை நான் ஏன் எடுத்தெறியறதுக்கு முன் வர மாட்டுகிறேன்? என்னுடைய முதுகுக்கு பின்னால் எத்தனையோ தவறுகள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ பலகீனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை களைந்தெறிவதற்கு இன்னும் விருப்பப்படாத பிள்ளையாக, முயற்சி எடுக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு என் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு குறைகளை எல்லாம் ஊதி ஊதி பெரிதாக்குகிறேனே, அது கடவுளுடைய பிள்ளைக்குரிய அல்லது இயேசுவை பின்பற்றுகிற சீடனுக்குரிய, சீடத்துக்குரிய ஒரு வாழ்க்கை முறையா? சிந்திச்சு பார்க்கணும். பவுலடியார் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 23 வசனங்கள் வரை மிக ஆழமாக அந்த இறை வார்த்தைக்குள்ளே நீங்கள் கையளிக்கணும். நான் வாசிக்கிறேன். 4 கேள்விகள் அங்கே முன்வைக்கப்படுகிறது பாருங்கள். அறிவையும் உண்மையையும் தன்னகத்தே கொண்டுள்ள திருச்சட்டம் உங்களிடம் இருக்கிறது என்னும் உறுதியான நம்பிக்கையில் பார்வையற்றோருக்கு வழிகாட்டியாகவும், இருளில் இருப்போருக்கு ஒளியாகவும், அறிவிலிகளுக்கு கல்வி புகட்டுபவராகவும், குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்க முற்படுகிறீர்கள். ஆனால் இப்போ தான் கேள்வியெல்லாம் வருது பாருங்கள். பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே, திருடாதே என பறைசாற்றுகிறீர்கள். நீங்கள் திருடுவதில்லையா? விபச்சாரம் செய்யாதே என சொல்கிறீர்கள். நீங்கள் விபச்சாரம் செய்வதில்லையா? திருச்சட்டத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள். நீங்களே அச்சட்டத்தை மீறி கடவுளை இழிவுபடுத்துவதில்லையா? நெஞ்சுக்கு முன்னாடி கடவுளுடைய வார்த்தை மிக அழுத்தமாக இந்த கேள்விகளை பதிவு செய்கிறது. யோவான செய்தி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? இவள் கையும் மையுமாக பிடிபட்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இவள் மீது கல்லால் எறிந்து கொலை செய்யணும், அதான் மோசே கொடுத்துள்ள சட்டம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசு ரொம்ப ஜென்டலாக நடக்கிறார், அலட்டிக்கவே இல்லை, அமைதியாக இருக்கிறார். இந்த மனிதர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். நமக்கும் அதே கேள்விதான். இன்றைக்கு பல பாவங்களை, பல தவறுகளை எனக்குள்ளே நான் வைத்துக்கொண்டு அடுத்திருப்பவரை குத்தி காட்டுகிற வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், நான் இன்னும் இந்த குருவை போல இருப்பதற்கான முயற்சியை முன்னெடுக்கவில்லை. அந்த குருவிடம், இயேசு என்கிற என்னுடைய குருவிடம் விளங்கி இருக்கிற அந்த நன்மைத்தனத்தை, அன்பை, பரிவிரக்கத்தை, பொறுமையை, மன்னிப்பை நான் இன்னும் வாழ்வாக்கலை. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம் முன்பாக வைக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. எனவே இந்த இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் கடவுள் தன் பிள்ளைகள் தனக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தை ஜெபமாக முன்வைத்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய சமூகத்திலே தமக்கு முன்பாக நடந்த இந்த உண்மைக்கு எதிரான நிலைகளை, இந்த போலித்தனங்களை, வெளி வேஷங்களை வன்மையாக கண்டிக்கிறார் என்று சொன்னால், அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவருடைய பெயரால் நாங்கள் திரு அவையாக வாழ்கிறோம், கத்தோலிக்க குடும்பமாக நாங்கள் வாழ்கிறோம், பரம்பரையாக நாங்கள் வாழ்கிறோம் என்று தம்பட்டம் அடித்து கொண்டாலும் நம்மில் இன்னும் குறைபாடுகள் இருக்கிறது, நம்மிலும் வெளி வேஷங்கள் இருக்கிறது. நம்மளுடைய கண்ணிலே நாம் மரக்கட்டைகளை வைத்து கொண்டு பிறருடைய கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை தேடி தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளாய், முதலில் உன் வாழ்க்கையை திருத்து, பிறரை திருத்துவதற்கு முன்பாக நீ திருந்து என்று நம்மை பார்த்து அழைக்கிற இயேசுவின் வார்த்தை நம்முடைய வாழ்வில் செயலாக்கம் பெற இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். ஆமென்.
நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூயமறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீ திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆராதனை டிவி வழியாக உம் திருமுன் தங்கள் குடும்பத்தின் வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து வேண்டுகிற உம் பிள்ளைகள், எங்களின் சிறப்பு ஜபங்களுக்குரிய நபர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளராகிய எங்களுக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே.
அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடிய துதித்திடுவோம், எந்நாளும் பாடிய துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே.